ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம சேனல் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து நம்ம டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கோம். செகண்ட் பேபியோடது. ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டாக 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதோட கண்டினியூஷன் யாரெல்லாம் பார்க்கல அப்படின்றீங்களோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 2 டேஸ் வந்து சி செக்ஷன் நடந்து அடுத்த 2 நாள் எப்படி இருந்துச்சு, எப்படிலாம் நடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி பீரியட் எப்படி இருந்துச்சு, ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ வந்து ரெக்கவரி பீரியட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 கஷ்டமா இருந்துச்சு. முதல்ல நம்ம வந்து எழுந்து நிக்கவே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டேன். அழுதேன், போராடினேன். ஐயோ! ஏன்டா இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து மைண்ட் செட் போயிடுச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் டே வந்து என்னாச்சுன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி நான் எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுனால, எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பெயின் அதிகமா இருந்தது. நான் சொன்னேன் இந்த மாரி ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு. ஸோ வந்து எனக்கு வந்து ஏதாவது பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட வந்து நான் ரொம்ப அழுது கேட்டேன். அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, டேப் மாரி ஒண்ணு வந்து டைட்டா வந்து போட்டிருந்தாங்கல்ல. ஸோ அத வந்து லைட்டா வந்து 2 எட்ஜஸ்லயுமே கட் பண்ணி விடுங்க. அதுதான் கொஞ்சம் சதைய வந்து புடிச்சு இழுக்கும். ஸோ அது கம்மியாயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து பெயின் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இந்த நர்ஸ் கிட்ட வரும்போது தான் கேட்டிருந்தேன், எப்ப கட் பண்ணி விட போறீங்க? எப்ப கட் பண்ணி விட போறீங்க? அப்படின்ட்டு. நர்ஸுமே வந்து சரி படுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நைட் வந்து எனக்கு வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. எட்ஜஸ் 2த்தையும் அந்த சிலர் டேப் தான் இழுத்து சதையும் ஸ்டிச்சஸும் சேர்த்து வச்சு போட்டிருந்தாங்கல்ல. ஸோ அத வந்து கட் பண்ணலாம். நர்ஸ் வந்திருந்தாங்க. கட் பண்ண வரும்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, ஸ்டிச்சஸ்ல இருந்து பிளட் லீக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கா செம பயம் எடுத்துக்கிச்சு. ஐயோ! இதுவே வந்து நம்மளால தாங்க முடியல. இன்னும் வந்து ஏதாவது வலி தாங்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ! என்ன ஆக போதோ? என்ன நடக்க போதோ? அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கா தான் வந்து சரி வெயிட் பண்ணுங்க என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து டாக்டருக்கு வந்து சிஸ்டர் வந்து ஃபோட்டோ எடுத்து டாக்டருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணாங்க. உடனே டாக்டர் வந்து இமிடியேட்டா வந்து ஏதாவது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஓப்பன் பண்ணுங்க. அந்த மேல போட்டிருக்க பிளாஸ்டர் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் உள்ள பஞ்சு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் லேயரா வந்து நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி வச்சிருந்தாங்க. அதையும் தாண்டி மேல இருக்க பிளாஸ்டர்ல வந்து பிளட் வந்து லீக் ஆயிடுச்சு. நெறைய இருந்தது. ஸோ வந்து அது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு எந்த இடத்துல வந்து பிளட் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. நைட் ஆல்மோஸ்ட் ஒரு 11:45 இல்ல 10:45 தெரியல. இந்த மாரி டைம்ல தான் வந்து நர்ஸ் வந்து செக் பண்ண வந்திருந்தாங்க. அதாவது நைட் டியூட்டி பார்க்க வந்த நைட் டியூட்டி பார்க்க வந்த நர்ஸ் வந்து கூப்பிட்டு, நான் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுங்க. டாக்டர் இந்த மாரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து ஓடில இருக்கிற நர்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நர்ஸ் வந்து ஆப்பரேஷன் தியேட்டர்ல இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நான் என்ன சொன்னேன், இப்போ வந்து நைட் வந்து நான் கொஞ்சம் தூங்கணும். என்ன வந்து விட்டுருங்க. எனக்கு வந்து ஏதாவது பேராசிட்டமால் மாரி ஏதாவது இன்ஜெக்ஷன் வெயின்ல குடுப்பாங்கல்ல, அந்த இன்ஜெக்ஷன் குடுத்து விட்டுருங்க. காலைல எழுந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்க ஃபுல்லா பிச்சு எடுத்து, அதுக்கப்புறம் அது ஃபுல்லா வந்து நோண்டி எங்கேருந்து என்னென்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க காலையில வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன். ஓகே டாக்டர் நர்ஸும் வந்து சரி இப்போதைக்கு உங்க பெயின் கில்லர் குடுங்க. காலைல ஏர்லி மார்னிங் ஒரு கேஸ் இருக்கு. ஒரு 6 மணிக்கு நான் வருவேன். அப்போ வந்து உங்களுக்கு பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி நர்ஸும் வந்து போயிட்டாங்க. அப்பதான் வந்து கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. இருந்தாலுமே வந்து பிளட் ஏன் வருது? எங்கருந்து லீக் ஆகுது? உள்ள வந்து ஒழுங்கா ஸ்டிச் போடலையா? ஸ்டிச் ஆறலையா? என்னதான் நிலைமை நம்மளுக்கு அப்படின்ற மாரி இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து சரி அன்னைக்கு நைட் வந்து அப்படி இப்படி நான் வந்து படுத்து அப்படியே ஒரு மாரி கடுப்பா போய் முடிஞ்சிருச்சு. அந்த நைட் வந்து எப்படி விடிஞ்சதே தெரியல. ஸோ அந்த மாரி விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து அந்த நைட் விடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து காலைல நர்ஸ் வந்தாங்க. ஓடி நர்ஸ் வந்தாங்க. ஓடி நர்ஸ் வந்துட்ட பிறகு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தாங்க. லீக்கேஜ் இருந்துட்டே தான் இருந்தது. பேண்டேஜ் மேல லீக்கேஜ் இருந்தது. ஸோ வந்து ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் வந்து பெயின் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம தான் அனுபவிக்கணும் பெயின் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ லேயர் பை லேயரா ஒரு அந்த ஒட்டி இருக்கிறதையும் பிரிச்சாங்க. பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது இந்த ஓரத்துலயும், இந்த ஓரத்துல நடுவுல 3 இடத்துலயுமே ஸ்கார் சுத்தமா ஆறவே இல்ல. அது தையல் போட்டது அது அப்படியே தான் இருக்கிற மாரி இருந்தது. சொது சொதுன்னு இருந்த மாரி இருந்தது. அதுல வந்து பிளட் லீக் ஆகும். ஃபுல்லா மேலலாம் என்னென்னமோ ஆயில்மெண்ட்லாம் போட்டு மறுபடியும் வந்து நம்ம ஆப்பரேஷன் தியேட்டர்லேருந்து வெளிய வரும்போது எப்படி வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்களோ, அதே மாரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு, இன்னும் 4 நாள் கழிச்சு தான் வந்து அத ஓப்பன் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ இன்னும் மறுபடியும் வந்து டைட்டா அதே மாரி வந்து எனக்கு வந்து இழுத்து பிடிச்சு ஒட்டிட்டாங்க. சதைக்கும், ஸ்டிச்சஸ்க்கும் சேர்த்த மாரி வந்து இழுத்து பிடிச்சு ஒட்டிட்டாங்க. என்னால சுத்தமா அதுக்கப்புறம் மூவே பண்ண முடியல. ஐயோ! என்னடா மறுபடியுமா அப்படின்ற மாரி இருந்தது. 2 நாள் அப்பதான் வந்து ஓரளவுக்கு அந்த எலாஸ்டிக் லூஸ் ஆச்சு. மறுபடியும் வந்து அந்த எலாஸ்டிக் வந்து போட்டு இழுத்து ஒட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து இப்படி இருக்கும்போது, ஐயோ! என்ன இப்படி நடக்குது நம்மளுக்கு அப்படின்ற மாரி காண்டா இருந்தது. சரி ஓகே. அந்த லீக் ஆகாம இருந்துச்சுனாலே போதும். பிளட் வந்து மறுபடியும் வராம இருந்தாலே போதும். இல்ல மறுபடியும் கூட்டு போய் ஆப்பரேஷன் பண்ணி விட்டுற போறாங்கன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டே இருந்தேன். சரி ஓகே ஓரளவுக்கு வந்து நார்மல் ஆயிட்டே வந்தது. பிளட் அதுக்கப்புறம் லீக் ஆகல. வந்து ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நர்ஸ் வந்து செக் பண்ணிட்டே இருந்தாங்க. எந்த லீக்கேஜும் இல்ல அதுக்கப்புறமேட்டுக்கா. நெக்ஸ்ட் வந்து அந்த மாரி ஒரு சம்பவம் ஆச்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது. அதுக்கப்புறமேட்டுக்கா என்னோட ஃபர்ஸ்ட்டு எப்படி மூவ் இருந்துச்சு நடந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டிங்கலாம் வந்து கொம்பு பிடிச்சிட்டு ஃபுல்லா குனிஞ்சுப்பாங்க பார்த்தீங்களா? ஃபுல்லா குனிஞ்ச மாரி வீடியோஸ் இருந்தா அப்லோட் பண்றேன். ஆனா எனக்கே வந்து ஒரு மாரி இருக்கு. இருந்தா அப்லோட் பண்ணல. இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஸோ ஃபுல்லா குனிஞ்ச மாரி தான் வந்து என்னோட உடம்பு இருந்தது. எதையாவது புடிச்சு அப்படி இப்படி என் ஹஸ்பண்ட் ஃபுல் வெயிட்
நான் வந்து பாப்பா வயித்துல இருக்கும்போது 103 கிலோ இருந்தேன். பாப்பாவோட வெயிட்டு அப்புறம் நஞ்சுக்குடி அந்த வேஸ்ட் எல்லாமே சேர்த்து 3 கிலோ போச்சுனாலுமே 100 கிலோ இருந்திருப்பேன். என்னோட 100 கிலோ வெயிட்டுமே வந்து அவரோட உடம்புல தான் போட்டேன். அவ்ளோ வெயிட்டையும் அவரோட உடம்புல போட்டு அவர புடிச்சு எழுந்துப்பேன். புடிச்சு படுத்துப்பேன். ஒரு கழிக்கலனாலுமே வந்து அவர தான் வந்து புடிச்சு ஒரு கழிப்பேன். அந்த மாரி அந்த மனுஷன போட்டு ரொம்ப 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 கஷ்டப்படுத்தி எடுத்துட்டேன் இந்த பிரெக்னன்சில. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐயோ! நான் இப்படி நம்ம வந்து கஷ்டப்படுத்துறோமே அவர அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன மட்டும் தான் அவர் டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. நைட் ஆகட்டும், தூங்க கூட இல்ல அவரு. நைட்டும் பகலும் வந்து என் கூடயே இருந்து என்ன வந்து ஃபுல்லா பேம்பர் பண்ணிட்டே இருந்தாரு. எனக்கு நைட் வந்து தூக்கம் வராது. எனக்கு ரெஸ்ட் ரூம் போணும் அப்படின்னா, மாமா அப்படின்னு ஒரு குரல் குடுத்தோன்னா, எழுந்து வந்து என்ன தூக்கி விட்டுட்டு போய் படுத்துப்பாரு. அவர் தூக்கத்துலேருந்து எழுப்புறது வந்து ரொம்ப இதா போச்சு. அம்மாவும் இருந்தாங்க. ஹஸ்பண்ட் 2 பேருமே வந்து நைட் இருந்தாங்க. என் பொண்ண வந்து எங்க அம்மா பாத்துக்கிட்டாங்க. என்ன வந்து என் ஹஸ்பண்ட் பாத்துக்கிட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க 2 பேர் தான் வந்து ஃபுல்லா எங்கள டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. என்னையும் என்னோட பாப்பாவையும். ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வந்து எனக்கு வந்து டைப்பர் வந்து குடுத்துருந்தாங்க. அதில் ஏன்னா சர்ஜரி பண்ணியிருந்ததுனால எனக்கு வந்து யூரின் எதுவும் எழுந்து போக முடியாது. நெறைய வந்து ப்ராப்ளம் இருக்கும். அது இல்லாம நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து அந்த டைம்ல ஆகும். ஸோ அதனால வந்து டைப்பர் தான் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. டைப்பர் வந்து போட்டு விடுறதுலருந்து, அத வந்து கழட்டி எனக்கு வந்து யூரினுக்கு எடுத்துட்டு போய் ரெஸ்ட் ரூமுக்கு விடுறதுலருந்து எல்லா வேலையுமே வந்து என் ஹஸ்பண்ட் தான் பண்ணிட்டு இருந்தாரு. எங்க அம்மா வந்து இதுவையும் பார்த்துக்கணும். எனக்கு வந்து ஃபுட் அவங்க தான் ஏன்னா ஹோம் மேட் ஃபுட் தான் நம்ம சாப்பிடணும். பாப்பாக்கு ஃபீட் பண்றதுனால, அது இல்லாம நம்மளுக்கு இப்ப தான் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஸோ அதனால அம்மா வந்து வீட்டுக்கு போயிட்டு எனக்கு வந்து ஃபுல்லா வந்து காஃபிலருந்து, பால்லருந்து நம்மளுக்கு டிஃபன், லஞ்ச், டின்னர் எல்லாமே அவங்க தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஸோ அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அது இல்லாம வந்து எனக்கு ஏதாவது மருந்து ரெடி பண்ணணும். அது எல்லாமே வந்து அவங்க ஃபுல்லா வந்து வீட்ல அவ்ளோ வேலை இருந்தது. அதனால அவங்க அந்த சைடு இருந்தாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அம்மா வந்து பார்த்துப்பாங்க. இந்த மாரி நாப்கின் சேஞ்ச் பண்றது எல்லாமே. மத்த நேரம் ஃபுல்லாவே என் ஹஸ்பண்ட் என் கூட தான் இருந்தாரு. வீட்டுக்கு கூட போல, பல்லு விளக்க போல, டாய்லெட் யூஸ் பண்ணல. அந்த மாரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் என் கூடயே தான் இருந்தாரு. என் கூடயே இருந்து என்னைய ஃபுல்லா வந்து பார்த்துக்கிட்டாரு. அந்த நாப்கின்ஸ் வந்து பேண்டீஸ்ல வச்சு எனக்கு போட்டு விடுறதுல வரைக்குமே அவர் வந்து எனக்கு பண்ணாரு அந்த டைம்ல. இந்த மாரி யார் பண்ணுவா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நெனச்சாலுமே எனக்கு வந்து ரொம்ப கண் கலங்கும். அந்த டைம்லலாம் வந்து ஐயோ! நான் ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துறேன்ல உன்ன அப்படின்ற மாரி எனக்கு வந்து தோணுச்சு. ஏய் இது கூட நான் செய்யலன்னா என்ன அப்புறம்? அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு. எல்லாமே எனக்கு என்ன விஷயம் வந்து ஒரு விஷயம் ஆம்பளைங்க வந்து செய்யறதுக்கு கூச்சப்படுவாங்களோ, அந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து என் ஹஸ்பண்ட் செஞ்சாரு. ஸோ வந்து அதெல்லாம் நெனைக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து என்ன கூட்டு போய் ரெஸ்ட் ரூம்ல உட்கார வச்சு, என்ன வந்து நின்னு கூட்டு வர வரைக்கும் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பார்த்துக்கிட்டாரு. அவ்ளோ வந்து கூட்டு வந்து என்ன கால் நீட்ட வச்சு, என்ன மேல பெட்ஷீட் போத்தி, அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன தூங்க வச்சுட்டு போற அளவுக்கு வந்து போற வரைக்குமே வந்து என் கூடயே இருப்பாரு. என்ன பேம்பர் பண்ணிட்டே இருப்பாரு. தண்ணி குடுப்பாரு. ஏன்னா தண்ணி கூட என்னால எடுத்து குடிக்க முடியாதுல்ல நகர்ந்து போயி. ஸோ தண்ணி குட்பாட்லருந்து சாப்பாடு ஊட்டுறதுலருந்து, ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த 4 நாளுமே அவர் தான் எனக்கு சாப்பாடு ஊட்டுனாரு 3 வேளைக்குமே. ஸோ இந்த மாரி வந்து நெறைய வந்து எனக்கு வந்து அவர் வந்து ஒரு அம்மாவாட்டம் நெக்ஸ்ட்டு அது ஒரு அம்மா வந்து அந்த ஃபீல் குடுக்குதுன்னா, அந்த சேம் ஈக்குவல் ஃபீல் வந்து இவர்கிட்ட வந்து எனக்கு வந்து கெடைச்சது. ஸோ வந்து ரொம்ப பிளெஸ்ட்டா வந்து ஃபீல் பண்ணேன் நானு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டத்த வந்து அவரால வந்து, ஐயோ! என்ன இவ இவ்ளோ கஷ்டப்படுறாளே! அப்படின்ற அளவுக்கு வந்து அவரால தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து அவருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இவ ஃபீல் பண்றது, இவ அழுவுறது, இவ என்ன இப்படி இருக்காளே! அப்படின்ற மாரி ரொம்ப ஃபர்ஸ்ட்டு 3 நாள் வந்து ரொம்ப நரகமாட்டம் இருந்துச்சு. டாக்டரே வந்துட்டு, "நீங்க என்ன டக்கு மாரி வாக் பண்றீங்க. எப்போ ஆஸ்ட்ரிச் மாரி, நெருப்பு கோழி மாரி எழுந்து நின்னு வாக் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. என்னால சுத்த முடியல மேம். என்னால நிமிர்ந்தாலே வந்து எனக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுது. ஒரு மாரி படுத்துட்டு சடனா எழுப்பி உட்கார வைப்பாரு. மூச்சு வாங்குற மாரியே இருக்கும். என்னால 5 நிமிஷம் பேசவே முடியாது. ஒரு மாரி கேரா இருக்கும். அதோட ஃபீல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அதே மாரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போற அந்த போவே முடியாது. நம்மளால அந்த மோஷன் வந்து பாஸ் பண்ணவே முடியாது. அது வராம கேஸ்ட்ரிக் ஃபுல்லா வயிறு ஃபுல்லா வந்து நம்மளுக்கு வந்து சுத்திட்டு இருக்கும். நம்மளால இது கூட பண்ண முடியாது. நம்மளால ஏன் வந்து அது பண்ண கூட முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. ஸ்டிச்சஸ் வலிக்கும். சிரிக்க முடியாது. நம்மளால இரும்ப முடியாது. நம்மளால ஒரு மாரி சவுண்டா எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாரி இருக்கும். அந்த அந்த இதெல்லாம் வந்து நம்ம தாண்டி வரணும் அப்டின்னா, ரொம்ப மனசு அதுக்கப்புறமேட்டுக்கா நம்மளுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும், ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்கணும். எல்லாரோட சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் வந்து அதுலருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வர முடியும். நம்மளுக்கு கூட துணையா வந்து அவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும். எல்லாத்துக்குமே அவங்க நம்ம கூட இருக்கணும். ஒரு ஒரு விஷயத்துக்கும் பல்லு வெளக்கறதுலருந்து நம்மளுக்கு பாத்ரூம் கூட்டி போய் உட்கார வச்சு, நம்மள எல்லாமே எல்லா விஷயத்துலயுமே வந்து அவங்க அதான் நான் சொல்றேன் நாப்கின் நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு கூட அவங்க நம்ம கூட வேணும். நம்மளோட பேண்டீஸ் கூட நம்மளால கழட்ட முடியாது குனிஞ்சு. அந்த அளவுக்கு வந்து நம்ம அவ்ளோ கஷ்டப்படுவோம். ஸோ வந்து அந்த கஷ்டத்த எல்லாமே நம்ம கூட இருந்து இந்த மாரி அருவருப்பா அத பார்க்காம, அத வந்து அவளுக்கு அது பண்ணா அவளுக்கு அது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் அவங்க யோசிக்கிறாங்கல்ல. ஸோ அந்த விஷயத்துல வந்து நான்லாம் வந்து பிளெஸ்ட் அப்படின்ற மாரி எனக்கு தோணும் அடிக்கடிக்கு. இப்ப கூட அதெல்லாம் நெனச்சாலே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாரி அது எப்படி சொல்றது? ஒரு மாரி மிக்ஸ்டான எமோஷன்ஸு. அது இல்லாம வந்து நான் வந்து நெஞ்சு தட்டி சொல்லிக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கும். எனக்கு ரொம்ப வந்து அந்த மாரி இருந்துச்சு. ஸோ வந்து நீங்க இந்த மாரி வந்து ஒரு
சிச்சுவேஷனை வந்து நீங்க வந்து கோ த்ரூ பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களோட பார்ட்னர் சப்போர்ட் வந்து ரொம்ப தேவை. ஸோ உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க சொல்லி உங்களோட லவ்வ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த மாரி வந்து எனக்கு சப்போர்ட் வந்து நீங்க குடுக்கணும் அப்படின்ற மாரி வந்து நீங்க சொல்லுங்க. அப்பதான் அவங்களுக்குமே வந்து புரியும். ஏன்னா நெறைய பாய்ஸ்க்கு வந்து இதெல்லாம் தெரியாது. நான் வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து உண்மையாவே சொல்லப்போனா என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் வந்து கிடையாது. சப்போர்ட் மீன்ஸ் எப்படின்னா, அவருக்கு தெரியல. இதெல்லாம் வந்து பண்ணணும். இதெல்லாம் எங்க அம்மா வந்து ஃபுல்லாவே டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க தான் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃப்ரீயா விட்டுட்டாரு. நான் வந்து அடிக்கடிக்கு சொல்லுவேன், இதெல்லாம் நீ பண்ணியிருக்கணும். நீ பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நீ என் கூடவே இல்ல. நீ பாப்பாவ பார்க்கல அப்படின்னு சொல்லி நீ வந்து வீட்டுக்கு போய் தூங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். ஏய் எனக்கு இதெல்லாம் தெரியாதுடி. நானுமே ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தானே வந்து புள்ள பெத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. ஸோ அதெல்லாம் வந்து நான் சொல்லவும் தான் அவருக்கு வந்து செகண்ட் பிரெக்னன்சி. அது இல்லாம அவர் என் கண்ணு கூட வந்து நான் என்னெல்லாம் பெயின் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இருந்தே பார்த்ததுனால, அவர் வந்து ஃபுல்லாவே வந்து என் கூடவே இருந்தாரு. ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவாரு. அவ்வளவுதான். அந்த டைம் தான் வந்து அவர் வந்து அவருக்கு நான் குடுத்தேன் அப்படின்ற மாரி இருக்கும். ஏன்னா என் கூடவே இருந்து ஃபுல்லா வந்து என்ன ஹாஸ்பிடலைஸ் ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு ஜாலியா. ஸோ இந்த மாரி நெறைய வந்து நம்ம பெயின்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணி நம்ம வரணும். ஆ அதான் சொல்லப்போனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து, டாய்லெட்லேருந்து, யூரின்லேருந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் கஷ்டப்படணும். ஸோ எல்லாத்தையுமே வந்து அவ்ளோ ப்ரெஷர் பண்ணி நம்ம வந்து ரொம்ப வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அதிகமா இருந்தது. அது இல்லாம வந்து நம்மளுக்கு வந்து அடியில ஸ்டிச் போட்டுருக்கிறதுனால நம்மளால முக்கி கூட நம்மளால மோஷன் போக முடியாது. எதுவுமே நம்மளுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபுல்லா வயிறு ஃபுல்லா கேஸ் கூட நம்மளால அந்த பிளக் கூட போட முடியாது. அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பெயினா இருக்கும். அது கூட நம்மளால ஃப்ரீயா போ முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு மாரி டம்ப் பண்ண மாரி இருக்கும். நம்மளால எதுவுமே சாப்பிட முடியாது. தண்ணி குடிக்க முடியாது. நான் ஓப்பனா சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதுதான் ஓப்பனா வந்து நான் பேசணும். ஸோ இத எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. இதுக்கு வந்து நம்மள ஏதாவது டேப்லெட் குடுப்பாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டா டேப்லெட்டும் நம்மளுக்கு வந்து வாய் வழியா குடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்மளுக்கு பின் சைட்ல வந்து ஒரு டெல்கோஃப்ளெக்ஸ் அந்த அந்த இது டேப்லெட் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. அது ஒரு மாரி வி ஷேப்ல இருக்கும். ஸோ அத வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. அப்பயுமே எனக்கு வரல. அதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் சொல்றேன், என்னால முடியல. எனக்கு வந்து ஒரு மாரி இருக்கு. வயிறு ஃபுல்லா டம்ப் பண்ண மாரி இருக்கு. என்னால சாப்பிட முடியாது. என்னால எதுவுமே பண்ண முடியல. எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போராட்டம் இருக்கே, அது வந்து என்னால வந்து மறக்கவே முடியாது. அந்த மாரி ஒரு போராட்டம். ஸோ வந்து அடுத்த வாட்டி இன்னொரு வாட்டி சஜெஸ்ட் பண்ணாங்க. அந்த டல்கோஃப்ளெக்ஸ மறுபடியும் பின்னாடி இன்செக்ட் பண்ணாங்க. அப்பயும் எனக்கு வரல டாய்லெட் மோஷன். எனக்கு வந்து அப்பயும் மோஷன் வரல. அதுக்கப்புறமேட்டுக்கா நான் வந்து இந்த மாரி டாக்டர்கிட்ட இதுக்கப்புறம் கேட்கக்கூடாது. என்கிட்ட வீட்ல வந்து டெஃப்ளாக்ஸ் வந்து இருந்துச்சு டானிக்கு. ஸோ அத எடுத்துட்டு வந்துருங்க. நான் அது குடிச்சேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா வரும். ஃப்ரீயான்றத விட எனக்கு வரும். எனக்கு வந்தா போதும். ஏன்னா இது உண்மையாவே வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஆஃப்டர் சி செக்ஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்மளோட அந்த டாய்லெட் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன், டூஃப்ளெக்ஸ் வந்து வீட்ல இருந்துச்சு. கொஞ்சம் ஈஸியா வந்து கேஸ் ரிலீஸ் ஆச்சு. கேஸ் ரிலீஸ் ஆக எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பே வந்து ஃப்ரீ ஆகுற மாரி இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் குடிக்கவும், ஆஃப்டர்நூனும் கொஞ்சம் குடிச்சேன். அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு மோஷன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா போச்சு. அப்ப அதுக்கப்புறமேட்டுக்கு தான் என்னோட உடம்பு வந்து ஒரு மாரி நார்மலைஸ் ஆச்சு. நார்மலைஸ் ஆனோனே எனக்கு பெயின் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. உண்மையா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மோஷன் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட பெயின் சூப்பரா ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த டிஃப்ளெக்ஸ் வந்து நீங்க உங்க டாக்டர் கிட்ட கேட்டு நீங்க வந்து சி செக்ஷன் பண்ணி இருந்த ஸ்டேஜ்ல இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா குடிச்சிருங்க. குடிச்சீங்கன்னா நீங்க மோஷன் போனாலே வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து 100% வந்து உங்களுக்கு வந்து பெயின் வந்து நல்லாவே ரிலீஃப் குடுக்கும். நீங்க அழகா எழுந்து நடக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா தான் வந்து நான் எழுந்து நடக்க ஆரம்பிச்சேன். என் ஹஸ்பண்ட புடிச்சு நடந்தேன். அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என் ஹஸ்பண்ட் வந்து என்ன கண்டுக்காத மாரி நான் எழுந்து நடக்கும்போது, அவர் வந்து ஏதோ ஃபோன்லாம் பார்க்குற மாரி உட்காந்து ஃபோன்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா என்ன அவர் கண்டுக்கிட்டாரு. எழுந்து வந்து என்ன புடிக்கல. நானா வந்து ஒண்ணொண்ணுத்தையும் புடிச்சு புடிச்சு அப்படியே அப்படியே சின்ன குழந்தையிலருந்து இப்படி முதுகு இப்படி இப்படி எழுந்து நிப்போம் பாத்தியா, அந்த மாரி வந்து ஒரு ஸ்டேஜும் வந்து நிமிர்ந்து நிக்கவே வந்து அவ்ளோ ஒரு கஷ்டப்பட்டு நான் எப்படியோ ஒரு 4த் டே அன்னைக்கு நிமிர்ந்து நின்னுட்டேன். நின்னுட்டு ஹஸ்பண்ட புடிச்சுட்டு வாக் பண்ணேன். நல்லாவே வாக் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டுக்கு டாக்டரே நீங்க வந்து சூப்பரா வாக் பண்றீங்க. நீங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பாடியோ! அப்பதான் நிம்மதியா இருந்தது. எப்படி அந்த 4 நாள் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியல. அந்த 4 நாள் என்னோட பாப்பாவ வந்து நான் எப்படி பார்த்துக்கிட்டேன். அவளுக்கு ஃபீடும் ஒழுங்கா பண்ணல. எதுவுமே நான் ஒழுங்கா பண்ணல. என்னையும் என்னால பார்த்துக்க முடியல. அப்புறம் எப்படி நான் அந்த பேபிய பார்த்துப்பேன். அப்பத்துலேருந்தே அவ மேல ஒரு வந்து கஷ்டம். இன்னைக்கு கூட ஹஸ்பண்ட் சொல்லிருந்தேன். எனக்கு அவ பொறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவ பாவமாவே இருக்கா அவள பார்க்கும்போதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகும் பார்ப்போம். இந்த மாரி தான் வந்து நம்ம சி செக்ஷன் நடந்தாலே வந்து இந்த மாரி ஒரு கேவலமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். நெறைய பேருக்கு வந்து சீக்கிரமாவே நீங்க வாக் பண்றீங்க. என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்குலாம் வந்து நான் நல்லாவே வாக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அந்த மாரி நீங்களுமே வந்து ஈஸியா வந்து வாக் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ வந்து அத பத்தி வொரி பண்ணிக்காதீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதுவே ஃபர்ஸ்ட் பேபி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன்னா, ஜாலியா ஷேர் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு எந்த ஒரு பெயினும் அவ்வளவா தெரியல. காலையில ஆப்ரேஷன் பண்ணாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே நான் நடக்க ஆரம்பிச்சுட்டேன். இது வந்து ஆப்ரேஷன் பண்ணி 4 டேஸ் ஆச்சு நான் நிமிர்ந்து நடக்கிறதுக்கு. அவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணேன். எனக்கு லீக் ஆச்சு, பிளட் லீக் ஆச்சு. அந்த மாரி நெறைய கஷ்டத்த வந்து நான் கோ த்ரூ பண்ணேன். ஸோ அதனால தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணேன். அதெல்லாம் இந்த மோஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டிஃப்ளெக்ஸ் போட்டு நீங்க வந்து கியூர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சில குட்டீஸ் நாளைக்கு பார்க்கலாம். லவ் யூ ஆல்.